வணக்கம் ஆதி சார். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். அதுக்காக தான் நான் இந்த லெட்டரை உங்களுக்காக எழுதியிருக்கேன். அதே உங்களை சுற்றி நிறைய புரியாத விஷயங்கள், பதில் இல்லாத கேள்விகள்னு நிறைய மர்மங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்கள், உங்களை சுற்றி நடக்கிற மர்மங்கள், இது எல்லாத்துக்கும் எனக்கு விட தெரியும். ஆதி, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா 12 மணிக்குள்ள இது சம்பந்தமா இன்னொரு லெட்டர் வரும். அப்ப நான் உங்களுக்கு சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சு என் மேல நம்பிக்கை வரும். இப்படிக்கு உங்கள் நலம் விரும்பி. இது என்னது புது கதையா இருக்கு? இப்படி ஒரு லெட்டரை ஆதி தம்பிக்கு யார் போட்டிருப்பாங்கன்னு தெரியலையே. என்ன ஆதி, இப்படி எல்லாம ரகசியம் மர்மம்னு லெட்டர் போடுவாங்க? அதானே, வர வர இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. திடீர்னு வீட்டுக்குள்ள ஒரு திருட வந்து செயினை அறுத்துட்டு போறான். இன்னைக்கு லெட்டர் வந்திருக்கு. ஏமாப்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க, தெரியாம தான் கேக்குறேன். இப்படி எவனோ ஒருத்தர் லெட்டர் போடுற அளவுக்கு உங்க வாழ்க்கையில அப்படி என்ன ரகசியம் இருக்க போகுது? என்னமோ போங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ, இந்த அம்மா வேற ஆதிக்கு பாரதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஊருக்கு வேற போயிட்டு வரேன்னு போயிருக்கு. அங்க இருந்து ஏதாவது இப்படி கோக்குமாக்கா யோசிச்சு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்குமான்னு தெரியலையே. எனக்கும் ஒண்ணுமே புரியல பாட்டி. லெட்டர்ல சொல்லியிருக்கிற மாதிரி மர்மம், ரகசியம்லாம் இருக்கான்னு எனக்கே தெரியல. ஆனா நானும் ரொம்ப நாளா என் வாழ்க்கையில என்னை சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கு பதில் தெரியாம ரொம்ப குழம்பி போய் தான் இருக்கேன். இந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் என்னை சுத்தி இருக்கிற யாரோ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா ஏதாவது நல்லது நடக்கும்னு நான் நம்புறேன். தம்பி, அடுத்து 12 மணிக்கு இன்னொரு லெட்டர் வரும்னு சொல்லியிருக்குல்ல, அந்த லெட்டர் வருமா? தெரியலையே பாட்டி. என் மனசுக்கு லெட்டர் வரும் தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.